வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ரயில்வே எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பர்டிகுலர்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்துட்ருக்கோம். இது இந்த சீரீஸோட 7வது வீடியோ. கொஸ்டின் நம்பர் 1. 2023 இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட முதலாவது போக்குவரத்து சேவை விமானம் எது? கீவேர்டு இதுதான், போக்குவரத்து. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கீவேர்டு இதுதான், போக்குவரத்து சேவை விமானம். விமானப்படையில் பார்த்திங்கன்னா போர் விமானம் இருக்கும், அதே மாதிரி சரக்கு விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற டைப் எல்லாமே சரக்கு விமானம் தான். ஸோ சரக்கு விமானங்கிறது தளவாடங்களை, போர் தளவாடங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அதை தாண்டி போக்குவரத்து சேவை விமானமும் வச்சுருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காக. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீரர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. மாஸ் லெவலில் போர் விமானத்தில் கொஞ்சம் பேர் தான் கூட்டு போக முடியும். இதே இந்த போக்குவரத்து சேவை விமானத்தில் நிறைய பேரை கூப்பிட்டு போகலாம். அதே மாதிரி எவாக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு இஸ்ரேல் வார் நடந்தது இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்தியன்ஸ் எங்கெல்லாம் உலக அளவில் உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது அங்கே நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி மீட்டு கொண்டு வரும்போது நம்ம குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற சிசிஏ குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனியாகவே ஒரு விமானத்தை நம்ம இந்திய இராணுவம் இந்திய விமானப்படை இணைச்சிருக்காங்க, தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. அந்த விமானத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விமானப்படையில் இணைக்கப்பட்ட முதலாவது போக்குவரத்து சேவை விமானம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2023 இணைச்சிருக்காங்க. ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா C-295MW அப்படிங்கிறது தான் அந்த விமானத்தோட பெயர். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நியூஸில் வரும். அப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப டெப்த்தாலாம் போய் அது எவ்வளோ கெப்பாசிட்டி, அதில் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அவ்வளோலாம் படிக்க தேவையில்லை. என்ன, எப்போ, எங்கே, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நேம் இருக்கா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும்போது ரொம்ப ஷார்ட்டாகவே படிங்க, ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த C-295 விமானத்தோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சுக்கோங்க, போதுமானது. என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஐடியாக்காக வாசிச்சுக்கோங்க. பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, இவ்வளோ டெக்னிக்கலாலாம் எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இது எந்த நிறுவனம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எந்த நிறுவனம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ், இந்த நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த ஒன்று குழம்பு வடிவிற்கு உதாரணம்? எமல்ஷன். எமல்ஷனுக்கு எது உதாரணம்னு கேட்டிருக்காங்க. நம்ம கலவை அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், மிக்சர் அப்படின்றது கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே ஒரு டேபிளோ காலமே கொடுத்துருப்பேன். இந்த சீரீஸ்லேயே 2nd or 3rd வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு டேபிளோ காலமே கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பு சொல்லியிருப்போம். ஸோ மிக்சர், அடுத்து கொலாய்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இதில் இந்த எமல்ஷன் அப்படிங்கிறதுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. எமல்ஷனுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நுரை கிடையாது. ஏன்னா இது லிக்விட் ப்ளஸ் கேஸ், லிக்யூட் ப்ளஸ் கேஸ் சேர்ந்தது தான் நுரை, இது கிடையாது. முகச்சாரம், ஃபேஸ் க்ரீம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எமல்ஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேராத லிக்விட்ஸை ஒன்றா இணைக்கும் பொழுது உருவாகிறது தான் எமல்ஷன். அதாவது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால், இப்போ எண்ணெயும் தண்ணியும் சேர்த்தோம்னா நார்மலாக சேருமா? ஒன்றா சேராது. அது ரெண்டும் தனியாக விலகி நிற்கும். ஆனால் அது ரெண்டுத்தையுமே ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸில் வச்சு, அந்த சென்ட்ரிஃபியூகல் டிவைஸில் வச்சு வேகமாக சுற்றி அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னு வச்சுங்களேன். அப்படி சேர்த்தா உருவாகக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் எமல்ஷன். அது தமிழில் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ஃபேஸ் க்ரீமை கண்டிப்பாக சொல்லலாம். ஆன்சர் இது தான். அடுத்து ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் திடப்பொருள், அதாவது சாலிட் ப்ளஸ் கேஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்பாஞ்சு. சரிங்களா? சாலிட் ப்ளஸ் லிக்யூட் சேர்ந்தது நுரை, சாலிட் ப்ளஸ் கேஸ் சேர்ந்தது பஞ்சு, அந்த ஸ்பாஞ்சுன்னு சொல்லக்கூடியது. முகச்சாரங்கிறது லிக்யூட் ப்ளஸ் லிக்யூட் தான், ஆனால் ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பில்லாத லிக்யூட்ஸ், ரெண்டு வெவ்வேறு விதமான லிக்யூட்ஸ். சரிங்களா? ரப்பர் அப்படிங்கிறது இந்த சாலிட்லேயே கொஞ்சம் வளையக்கூடிய டைப்பு. இது பார்த்திங்கன்னா ஐசோப்ரீன் அப்படிங்கிறது. இது அந்த ஐசோப்ரீன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ரப்பர், நேச்சுரலான ஒரு பாலிமர் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் பாலிமர் ஐசோப்ரீன் ப்ளஸ் எலாஸ்டோமர் அப்படிங்கிற ரெண்டு காம்பனண்ட்டும் சேர்ந்து தான் ரப்பர் உருவாகுது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட்,
இதெல்லாம் எமல்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோனிஸ், நம்ம கிரில் சிக்கன் கூட போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மயோனிஸ், பட்டர், மில்க்கு, மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, சாலிட், அந்த சாலட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கு, ப்ளஸ் பெயிண்ட்டு ஒன் டைப் ஆஃப் எமல்ஷன் தான். நம்ம வீடுகளில் எமல்ஷன் பெயிண்ட், டிராக்டர் எமல்ஷன் அப்படின்லாம் ஆடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுவும் ஒரு வகையான எமல்ஷன் தான். ஸோ எமல்ஷன் அப்படிங்கிறது இஸ் அ கொலாய்டல் மிக்சர். இது ஒரு கூழ்ம கரைசல் தான். இது என்ன மாதிரியான டைப்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட லிக்விட்ஸ் தட் நார்மலி டோன்ட் மிக்ஸ். அது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நார்மலாக மிக்ஸ் ஆகாது. ஆனால் அது ஏதோ ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஒரு எமல்ஷன். அது ஒரு கொலாய்டல் மிக்சர், டைப் ஆஃப் கொலாய்டல் மிக்சர். சரிங்களா. நெக்ஸ்ட், சைலத்தின் பணி யாது? சைலம் என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் 2 விதமான திசுக்கள் இருக்குது, சைலம் அண்டு ப்ளோயம். சரிங்களா. இதில் சைலம் என்ன வேலையை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்லேருந்து, தாவரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வேர், இந்த மாதிரி தாவரம் இருக்குன்னு அப்படின்னா, இந்த வேர்லேருந்து நீர் மற்றும் கனிமம் இருக்கும் இல்லைங்களா, மினரல்ஸ், அது என்ன மினரல்ஸ்லாம் மண்ணில் தான் கிடைக்கும். அந்த வேர்லேருந்து நீர் மற்றும் கனிமத்தை கொண்டு போகிற வேலையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலம். ஸோ நீர் மற்றும் கனிம பரிமாற்றத்தை செய்கிறது அப்படிங்கிறதா இதோட வேலை. அப்போ இதோட ஆன்சர் சி, நீர் மற்றும் கனிம பரிமாற்றம். அடுத்து ப்ளோயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ளோயம் என்ன செய்வார்னா, இந்த இலைகள் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஒரு ஆற்றலை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஆற்றலை இலைகளிலிருந்து தாவரம் முழுவதும் கடத்தும் வேலையை செய்கிறது தான். அந்த ஆற்றல்ங்கிறது உணவு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கடத்தக்கூடிய வேலையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயம். அப்போ சைலம், ப்ளோயம் ரெண்டும் வந்து முக்கியமான காம்பனன்ஸு. இதில் சைலம் அப்படிங்கிறது தரைப்பரப்பிலிருந்து வேர்கள் மூலமாக நீர் மற்றும் கனிமத்தை தாவரம் முழுவதும் கடத்தும். இதே ப்ளோயம் அப்படிங்கிறது இலைகளிலிருந்து ஆற்றலை, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஆற்றலை தாவரம் முழுவதும் கடத்தி கொண்டு வரும். ஸோ இதுதான் ப்ளோயத்தோட வேலை. அப்போ சைலம், ப்ளோயம் இது 2 முக்கியமானதுங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது என்ன, வேறு என்னெல்லாம் அதுக்கு இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் அவசியம். ஆக்சிஜன் முன்னிலையில் ஆக்சிஜன் முன்னிலையில் கார்பனின் அனைத்து புறவேற்றுமை வடிவங்கள்ங்கிறது அல்லோட்ராபிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனைத்து அல்லோட்ராபிக் ஃபார்ம்ஸும் எரிந்து எதனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆக்சிஜன் முன்னிலைனா காற்று, நம்ம நார்மலான ஓப்பன் ஏரில் கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் என்னென்னது? ஃபஸ்ட்டு வைரம், டைமண்ட். 2 கிராஃபைட்டு. சின்னதாக சேஞ்ச் ஆகும், கார்பன் தான், அது ஃபுல்லாகவே கார்பன்லாம் ஆனது தான், ஆனால் சின்ன அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னால அதோட பண்புகள்லாம் மாறுபட்டிருக்கும். கிராஃபைட். 3 கிராஃபீன். அடுத்து பக்மின்ஸ்டர் புல்லரின். ரைட். இதே இந்த ஃபுல்லரின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் C540, C70, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. அடுத்து அமார்பஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் முக்கியமானது வைரம், கிராஃபைட், கிராஃபின், ஃபுல்லரின், இதெல்லாம் வந்து முக்கியமானது. சரிங்களா. ஸோ இது எல்லாமே அப்போ கார்பனில் உருவான சின்ன அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் மாறுபடுறதுனால கார்பனே வேறு வடிவங்களில் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபைட் அப்படிங்கிறது நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணுவோம். வைரம் அப்படிங்கிறது தங்க நகைகளை. கிராஃபைட்டை பார்க்குறது பென்சிலில் கருப்பாக இருக்கும், ஆனால் வைரம் பாருங்கள் தக்கன்னு மின்னும். கிராஃபின் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லேயர் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றும் அதோட அந்த கார்பனில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட அந்த செட்டப் மாறுறதுனால உருவாகிறது தான் இந்த புறவேற்றுமை வடிவங்கள். இந்த புறவேற்றுமை வடிவங்கள் எல்லாத்தையுமே காற்றில் எரிப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கார்பனோட அத்தனை வடிவங்களையும் காற்றின் முன்னிலையில் எரித்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. ஸோ கார்பன் இன் ஆல் allotropic forms burn in oxygen to give carbon dioxide along with the release of heat and light. இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட ஹீட் அண்ட் லைட் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் CO2 கிடைக்கும், ஹீட் அண்ட் லைட்டு. இதே மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன், மீத்தேனை ஆக்சிஜன் முன்னில் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது CO2 ப்ளஸ் H2O, ஹீட் அண்ட் லைட். ஸோ இதே மாதிரி தான் கார்பனோட எல்லா வடிவங்களையும் நீங்கள் எது காற்றில் எரித்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹீட் அண்ட் லைட் கிடைக்கும். நெக்ஸ்ட்
ஒரு மூடிய மின்சுற்றில் 100 கூலும் மின்னோட்டம் 50 வினாடிகளுக்கு பாய்ந்தால் மின்சுற்றில் பெறப்பட்ட மின்னோட்டம் in a closed circuit if 100 கூலும் charges flow for a duration of 50 seconds then the current drawn in the circuit is. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கூலும் மின்னூட்டம் 50 செகண்டுக்கு ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆனதாக கருதலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா I = Q/T. கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. I அப்படிங்கிறது கரண்ட், மின் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னோட்டம். Q அப்படிங்கிறது சார்ஜ். இந்த சார்ஜஸ்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகுது இல்லைங்களா, அதுதான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ டியூரேஷன் பாஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து அதில் எவ்வளோ மின்னோட்டம் பாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நமக்கு 100 கூலும் சொல்லிட்டாங்க. இஃப் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஃப் 100 கூலும் சார்ஜஸ் அப்படின்னா Q = 100. இது 100ன்னு சொல்லிட்டாங்க. T எவ்வளோ நேரத்துக்குன்னா 50 செகண்டு. அப்போ 100/50 100 கூலும்/50 செகண்டு அடித்தா 2. ஸோ கூலும்/செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆம்பியர். இதுதான் ஆன்சர். இது ஆன்சர் டி. ஓகே. ஸோ இந்த நம்ம ரயில்வேல கேட்கக்கூடிய இந்த சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் சம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா அது சப்ப மேட்ரு. ரொம்ப சாதாரணமாக முடிச்சிடலாம் நம்மளால். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக அடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபார்முலாஸ் சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்குறது இந்த மின்னோட்டம், அடுத்து வந்து மின்தடைகளை பற்றினது, அப்புறம் இந்த கண்ணாடிகள், லென்ஸ், இதோட உருப்பெருக்கும் திறன், அதோட அந்த குவிய தொலைவு, பிம்பம் உருவாகும் தூரம், இந்த மாதிரி தான் கேள்வியே வருது. ஸோ சில பர்டிகுலர்லி ஒரு 5-7 டாபிக் தான் கொஸ்டினே வருது. அந்த டாபிக்ஸை நீங்கள் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணி அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் 2023 ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் எங்கு நடத்தப்பட்டன? 2023க்கான ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடத்தப்பட்டது. ஒடிசா, சரிங்களா? ஸோ ஒடிசாவில் புவனேஸ்வர் அண்டு ரூர்கேலா இது ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? 2 ஸ்டேடியம் தான், ஒன்று அங்கே இல்லை இங்கே அப்படின்னு மாற்றி மாற்றி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, ரூர்கேலா. சரிங்களா? அமராவதிங்கிறது ஆந்திராவோட புதிய தலைநகரம், கொச்சிங்கிறது கேரளாவில் இருக்குது, பாட்னாங்கிறது பீகாரோட தலைநகரம். சரிங்களா? நெக்ஸ்ட், பின்வரும் எந்த செல்லின் வடிவம் தொடர்ந்து மாறுபாடு அடையும்? ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இது ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஒவ்வொரு பேட்சுக்கும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வருது. அதுவும் ரொம்ப டெப்த்தான ஸ்போர்ட்ஸ்லாம் கிடையாது. மேலோட்டமாக நம்ம ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸை வாசிக்கிட்டு வரோனாவே அதில் கட்டாயம் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருது. முக்கியமான ஈவெண்ட்ஸ், முக்கியமான விளையாட்டுகள், முக்கியமான விளையாட்டு விருதுகள், இந்த மாதிரி தான் கேள்வி வருது. அதே விருதுகளை பொறுத்த வரைக்கும் சிலது தான் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், இந்த நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸு, அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது கொடுக்கப்பட்ட ஆஸ்கர்ஸ் போன்ற அவார்ட்ஸு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸே வருது. நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்தா அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஒரு 15 விதமான அவார்ட்ஸ் தான் கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், ஒரு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஷார்ட்டாக. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடந்த மேஜர் ஸ்போர்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டு, டென்னிஸு, ஹாக்கி, கபடி, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மேஜர் ஸ்போர்ட்ஸு, அதில் மேஜர் ஈவெண்ட்டு நேஷனல் லெவல் நடந்தது, இன்டர்நேஷனல் லெவல் நடந்தது, அது மட்டும் தான் கேட்குறாங்க. அது இன்டர்நேஷனல்னு கேட்டாங்கன்னா இந்தியன் ரெப்ரசன்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்ச் எதாவது கேட்குறாங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் மேட்சஸ் இருக்கும் இல்லைங்களா? ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது, அடுத்து வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியமான விளையாட்டுகள் அதுதான் கேட்குறாங்க. ரொம்ப நம்ம ஈவன் ராஞ்சி கிரிக்கெட்னு கேட்டாங்கன்னா ரஞ்சி கோப்பை வரைக்கும் தான் கேட்குறாங்க. அதை தாண்டி உள்ளூர் அளவில் நடக்கிறதுலாம் கேட்குறதே கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும்போது வாட் இஸ் வாட் அந்த லெவல்லையாவது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மினிமம் 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரேஞ்ச் மாறுபடுது, ஆனால் 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரயில்வேல. விடாமல் படிங்க, ரெகுலராக படிங்க. ரொம்ப டெப்த்தெல்லாம் வேண்டாம், மேலோட்டமாக படிங்க, போதுமானது. அடுத்து, பின்வரும் எந்த செல்லின் வடிவம் தொடர்ந்து மாறுபாடு அடையும்? ஸோ எது வந்து எந்த செல் வந்து தொடர்ந்து மாறுபாடு அடையும் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்மூத் மசில்ஸ், ஓவம் கருமுட்டை, அமீபா, நர்வ் செல். இதில் எது தொடர்ந்து மாறுபாடு அடையும்னு பார்த்தீங்கன்னா அமீபா. அமீபாங்கிறது ஒரு செல் உயிரினம். இந்த மாதிரி
ஒரு ஷேப்பில் இருக்கும். அது தொடர்ந்து தன்னுடைய ஷேப்பை மாறும். இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு அதோட ஷேப்பையே இப்போ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது இப்போ நம்ம நடந்து போகிறோன்னா, நம்ம நடந்து போகிறது நமக்கு கால் இருக்குது. அதே மாதிரி நிறைய உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உறுப்புகளை பயன்படுத்தி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது. ஆனால் அமீபாவுக்கு எந்த உறுப்பும் கிடையாது. அது என்ன பண்ணுன்னா, அதுக்காக அதோட உடல் வடிவத்தையே மாற்றும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி மாறலாம். அடுத்து மூவ் ஆகுறது அந்த உடம்பையே ஒட்டு மொத்தமாக மாற்றிக்கிட்டு தான் அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்படி நகர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட புரோட்டோபிளாசம் ஒத்துழைக்குது. அப்படி நகர்றதுக்கு போலிக்கால்கள் அப்படிங்கிறத ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ஃபீட் அதை வந்து இது கொண்டு இருக்கிறது. இந்த ஃபால்ஸ் ஃபீட் அப்படிங்கிறது அதோட உடல் வடிவத்தை மாற்றிக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் ஃபீட் கொண்டு இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா அமீபா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மற்றபடி இந்த ஸ்மூத் மசில்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே இதயம், நுரையீரல் இந்த மாதிரி ஸ்மூத்தான ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய மசில்ஸு. ஓவம் அப்படிங்கிறது கருமுட்டை. இது ஒரே ஷேப் தான், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நர்வ் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம், நீட்டாக இருக்கும். சரிங்களா. இந்த நர்வ் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சமிக்கைகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடியது. சரியா. இதில் ஸ்மூத் மசில்ஸ் கொஞ்சம் ஷேப்பு மாறும். ஆனால் மாறினாலும் அது வந்து அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அது சும்மா லைட்டாக மாறும். மற்றபடி இல்லை கன்ஃபார்ம் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபா அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட், ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் 2024 விக்யான் ரத்னா விருதை பெற்றவர் யார்? நம்ம ஏற்கனவே இந்த விருதுகளை பற்றி அந்த இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். இந்த விருதுகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்திருக்கும். இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2024 தான் கொடுக்குறாங்க. குறிப்பாக சந்திரயான் 3 இருக்கு இல்லைங்களா, சந்திரயான் 3. அந்த சந்திரயான் 3 வந்து நிலவில் லேண்ட் ஆன நாள் ஆகஸ்ட் 23. அந்த ஆகஸ்ட் 23 இந்தியாவோட நேஷ்னல் ஸ்பேஸ் டேவாக கடைபிடிச்சு அன்னையிலிருந்து தான் இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விருதில் உயர்ந்த விருது, அதில் 3 விதமான விருதுகள் கொடுக்குறாங்க. அதில் உயர்ந்த விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய விக்யான் ரத்னா அப்படிங்கிறது தான் உயரிய விருது. 2024 அந்த விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா பேராசிரியர் கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அந்த ஐஏஎஸ்சி அப்படிங்கிற அந்த அறிவியல் நிறுவனத்தோட ஒரு பேராசிரியர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பயோ சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், பயோ சயின்ஸில். சரிங்களா. குறிப்பாக மலேரியா இருக்கு இல்லைங்களா, மலேரியாவை இந்தியாவில் வந்து ஒழிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஓகே. இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்காரில் மொத்தம் 3ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 4 விதமான விருதுகள் இருக்குது. ஒன்று விக்யான் ரத்னா, இதுதான் உயரிய விருது. அடுத்து விக்யான் ஸ்ரீ, அடுத்து விக்யான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு, அதாவது யங்ஸ்டருக்கு ஒரு யங் சயின்டிஸ்ட் கொடுக்குறது விக்யான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. அடுத்து விக்யான் டீம், ஒரு டீமாக சேர்ந்து செயல்பட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க விக்யான் டீம் அப்படிங்கிற விருது. 4 விதமான விருதுகளை கொடுக்குறாங்க. இது இந்தியன் சயின்டிஸ்ட், அவங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியன் ஆரிஜினாக வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், அமிலம் மற்றும் காரம் இரண்டும் வினை புரிந்து உருவாகும் விளைபொருள் எது? ஒரு அமிலமும் காரமும் இணைஞ்சு வினை புரிந்தால் என்ன விளைபொருள் உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்படிப்பட்ட அந்த வினைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலைசிங், சமநிலைப்படுத்தும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சமநிலை வினை அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரலைசிங் ரியாக்ஷன். ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது சால்ட் அண்ட் வாட்டர் ரெண்டும் உருவாகும். சால்ட்டு தான் வந்து நிறைய வரும், வாட்டர் கொஞ்சம் கூட வரும், பை ப்ராடக்டாக வாட்டர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உப்பு மற்றும் நீர் ரெண்டும் கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட், 2024 நடத்தப்பட்ட சமீபத்திய NSSO நுகர்வோர் செலவின கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வறுமை விகிதம் என்ன? 2024 நடத்தப்பட்ட NSSO சர்வே படி இந்தியாவோட வறுமை விகிதம், அதாவது பாவர்ட்டி ரேட் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 5% உள்ளே தான் இந்தியாவோட பாவர்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த NSSO 2024 சொல்லியிருக்கு. NSSO அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பாக இருந்தது. இந்த அமைப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ NSSOங்கிறது இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிள் சர்வேஸ், இந்த மாதிரி மாஸ் லெவலில் வறுமை எவ்வளோ இருக்குது, ஊட்டச்சத்து விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு சமூக பொருளாதார காரணிகள் சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதுலாம் கால்குலேட் பண்ணுற ஒரு சாம்பிள் சர்வேஸ் நடத்துகிற ஒரு அமைப்பாக நேஷ்னல் சாம்பிள்ஸ் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இது இருந்தது. சாம்பிள் சர்வேஸ் நடத்துகிறது தான் இவங்களோட வேலையே. சரிங்களா. அடுத்து,
இன்னொருத்தர் இருந்தார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கு தேவையான, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையான நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. இவங்க ஸ்பெசிஃபிக்காக சில ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியிடுவாங்க. ஐஐபி, இந்தியன் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஐஐபி அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இவங்க முக்கியமான அந்த பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை திரட்டுற ஒரு ஆளாக இருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஓ ப்ளஸ் சிஎஸ்ஓ ரெண்டுத்தையும் இணைச்சி என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு புது அலுவலகமாக மாற்றிட்டாங்க. இப்போ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸுக்கு கீழே, இந்த என்எஸ்ஓவுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 துணை அமைப்புகளாக இந்த என்எஸ்எஸ்ஓவும் சிஎஸ்ஓவும் செயல்படுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக இருந்த ஒரு அப்டேட்டு. 2019 இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு வகையான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த என்எஸ்எஸ்ஓ 2024 அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் வறுமை விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நியூஸ்லேயே கூட படிச்சிருக்கலாம். அடுத்து படித்தா ஹெட்டிங்ஸ்லேயே தெரிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும், ரயில்வே கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைன் இருக்கும் பாருங்கள். அந்த 4 லைன்லேயே உங்களுக்கு மேட்ரு ஃபுல்லாக, உங்களுக்கு தேவையான மேட்ரு அதிலே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போக வேண்டாம். நான் ஃபஸ்ட் 4 லைனை படித்தாவே போதுமானது. அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுலேயும் 50% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட்டிங்கை படிச்சிருந்தாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த நியூஸ் எப்படி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்தியாவின் என்எஸ்எஸ்ஓ சர்வேயின் படி இந்திய வறுமை 5% உள்ளாக குறைந்து விட்டது, பிலோ 5% வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஹெட் நியூஸாகவே இருக்கும். நீ அப்போ ஹெட்டிங்கை படிச்சதா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கொஸ்டின் டைப்பை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.